ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திகடச் சக்கரம் செம்முகம் ஐந்தொலான் தகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தொல் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாச மலர்மின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அடியன் அடியன் வணங்கிக்கிறேங்கம்மா. சிவாய நம்ம அம்மா நம்மளுடைய அப்பர் அருள்நெறி மன்றத்தினுடைய இயக்குனர் சாந்தா சண்முகம் ஐயா, சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கும் கோமல் சேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இத்தலத்தில் வீட்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய எல்லாருடைய பொன்னார் திருவடி கமலங்களையும் அடியேன் பலமுறை வணங்கிக்கிறேன். திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம். இன்றைக்கு அடியனுக்கு 2ஆம் திருமுறை 117வது திருப்பதிகம் திரு இரும்பை மாகாளம்ங்கிற தளத்துல உள்ள திரு ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஒரு பதிகத்துக்கு இன்னைக்கு விரிவுரை காணும்படி அடியனுக்கு நம்மளுடைய இயக்குனர் அம்மா அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதன்படி திருவருளால இன்னைக்கு இதை செய்வோம். திரு இரும்பை மாகாளம்ங்கிறது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. பாண்டிச்சேரியிலிருந்து திண்டிவனம் போற வழி கிளியனூர் அப்படிங்கிற அந்த பாண்டிச்சேரி கிளியனூர் திண்டிவனம் இந்த வழியா போறக்கூடிய ஒரு பாதையில திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலை, ஒரு 4 இடம் சேரக்கூடிய ஒரு கூட்டுச்சாலை ஒண்ணு இருக்கு. இந்த பக்கத்துல இடதுபுறமா போனா திரு இரும்பை மாகாளம் போலாம். இந்த இரும்பை மாகாளம் போறதுக்கு, இந்த தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தலம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா அடியனுக்கு ரொம்ப ஒரு 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 அதிசயம் சாமி இந்த தலத்துல நிகழ்த்தி இருக்காரு. என்னன்னு கேட்டா, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியினுடைய ஊரு கடலூர். அவங்கள கொண்டு போய் கடலூர்ல விட்டுட்டு நான் யாத்திரையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கிளம்பி போனேன். அங்க ஒரு 2-3 கோயில் இருக்கு, சரி போவோம் அப்படின்னு சொல்லி கடலூர் போனோம். அப்படி போகும்போது இந்த திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு பஸ்ல தான் போனோம். போய் இறங்கி ஒரு 2-3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஆட்டோ இல்லை, ஒரு பஸ் கிடைக்கல. ரொம்ப சிரமப்பட்டு 3 கிலோமீட்டர் நடந்தே போனேன் கோயிலுக்கு. விசாரிச்சு போயாச்சு. போய் பார்த்தா ரொம்ப அதிசயமான ஒரு கோயில். கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கோயில். அந்த கோயில் என்ன விசேஷம்னு போனா, சரி இந்த சின்ன கோயில் நம்ம சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நுழைஞ்சா இந்த கோயிலு கருவறை, முன்மண்டபம், மகாமண்டபம் இந்த மாதிரி சுற்றுப்புற செவுறுகள் இருக்கு இல்லையா, இந்த செவுரெல்லாம் தங்க முலாம் பூசின மாதிரி ஒரு கோயில். உள்ளுக்குள்ள போனா சாமி எப்படி இருக்காரு, ஒரு பெரிய தங்க அறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காரு. ரொம்ப மிரண்டு போய் ஒரு அதிசயமா இப்பேற்பட்ட ஒரு பொன்மயமான சாமி இடத்துல இருக்காரா அப்படின்னு ஒரு வியந்து போய் பார்த்த ஒரு தலம். நம்ம அடியன் சொல்றது விளங்குதுன்னா என்னன்னு புரியல. அதை ஒரு ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். சுத்தியுமே 4 செவருமே கருவறை மட்டும் இல்ல, கருவறை, அதுக்கு முன்னாடி உள்ளது அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி உள்ளது முன் மண்டபம், அதுக்கப்புறம் மகா மண்டபம். இவ்வளவு தொலைவுமே செப்பு தகடு போட்டு அதை தங்க முலாம் பூசின மாதிரி இல்லைன்னா பித்தளை தகடு போட்டு வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா அந்த விளக்கு வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பொற்கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு தலம் அது ஒண்ணுங்களா. அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாமியோடைய பெருமை அது தனியா இருக்கு. அது நம்ம பின்னாடி சொல்றேன். அங்க கடுவெளி சித்தர்ன்னு சொல்லி ஒரு சித்தர் வழிபாடு செய்த ஒரு தலம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் அங்க போய் தான் தெரியும். அப்படிங்களா சொல்லி சொன்னா, அங்கே உள்ள அடியார்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கடுவெளி சித்தருடைய படம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி அந்த படத்தையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு
திரும்ப அதே 3 கிலோமீட்டர் நடந்தே சிரமப்பட்டு வந்தோம். இருட்டுல தடுமாறி. யாரும் டிராப் பண்றது போல ஆள் இல்ல. அவ்வளோ தடுமாறி அடியேன் வந்தேன். ஆனா ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சது. திரும்ப ஒரு 1 வாரம் அல்லது 10 நாள் இருக்குங்க. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு 10 நாள் இருக்கும். அந்த நம்ம இரும்பை மாகாணம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு. அப்ப நானு, ஒய்ஃப் 2 பேரும் மட்டும் தஞ்சாவூர் போயி, தஞ்சாவூர்ல பழைய பஸ் ஸ்டாண்டுல இருந்து ஒரு ஆட்டோ எடுத்து சப்தவிடங்கத்தலங்கள் சப்தஸ்தானம் போலான்னு சொல்லி திருவையாறு, திருப்பந்துருத்தி இந்த மாதிரி இங்க சப்தஸ்தானம்னு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல ரொம்ப விசேஷம். போலான்னு சொல்லி அங்கிருந்து ஆட்டோ எடுத்து போனோம். அப்ப தில்லைத்தானம்னு சொல்லுவாங்க. நெய்த்தானம்னு பேரு. அங்க நம்ம அந்த தில்லைஸ்தானம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது எங்கள கூட்டிட்டு வந்து ஆட்டோக்காரர் சொல்றாரு. சார் இந்த இடத்துல ஒரு 2, 3 கிலோமீட்டர்ல ஒரு ஒரு கோயில் இருக்கு சார். போவோமா சார் அப்படின்னாரு. அதுக்கு என்னன்னா போனேன். கோயில் தானே பார்க்க வந்திருக்கோம். போவோம்னா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆட்டோக்காரர் சரிங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போறாரு. சரியா 3 கிலோமீட்டர். அங்க போறேன். அந்த ஊர் பேரு கடுவெளிங்க. நம்ம 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில திரு இரும்பை மாகாணத்துல தரிசனம் பண்ண ஒரு பேர் என்ன? கடுவெளி சித்தர். இங்க நம்ம தில்லைஸ்தானத்துல அடுத்த 10 நாள்ல நம்ம போய் வழிபாடு செய்த தலம் கடுவெளி. அங்க அந்த சித்தருக்கு ஒரு கோயில் இருந்தது. சும்மா போய் பார்த்துட்டு வந்ததுக்கு 10 நாள்ல இங்க கூப்பிட்டு அவரு கேட்டா கடுவெளி சித்தர் பிறந்த ஊருன்னு அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க. ஓ 10 நாள்ல இங்க கூட்டிட்டு வந்து பிறந்த ஊரையும் தரிசனம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு ஒரு அதிசயம் நடந்த தலம் இரும்பை மாகாணம். சரி, திருச்சிற்றம்பலம். தலத்தின் பெயரு இரும்பைங்க. மாகாளம்ங்கிறது மகாகாலர் அவர் பூஜை பண்ணதால மாகாளம்னு பெயர் பெற்றிருக்கிறது. இந்த கடுவெளி சித்தர்ல அந்த தலத்துடைய ரொம்ப நெருக்கமான தொடர்புடையவர். நம்ம பொதுவா ஒரு ஒரு ஆலயத்துல பின்னமான எந்த சுவாமியுமே நம்ம வழிபாட்டுக்கு வச்சுக்க மாட்டோம். ஒரு சின்னதா ஒரு விரல்ல அடிபட்டிருந்தாலோ, இல்ல ஒரு அந்த நகைக்கண்ணுல பேர்ந்திருந்தா கூட அந்த சிலை வந்து பின்னமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வேற திருமேனியை தான் கொண்டு வந்து நம்ம வழிபாட்டுக்கு வைப்போம். அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா திரு இரும்பை மாகாணத்துல போய் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டான சிவலிங்கம். இதுல இருந்து நம்ம ஒரு 3 பார்ட்டா ஒரு நம்ம டிவைட் பண்ணோம்னா, இதுல வந்து ஒரு பார்ட் தனியா கலண்டு வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்ப இங்க எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இப்படி உள்ள போய் இப்படி இருக்கும். இங்க இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கும். இதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் கீழ கிடக்கும். இல்லையா? நம்ம இந்த மாதிரி உள்ள ஒரு பின்னமான ஒரு சாமிய நம்ம வழிபாட்டுக்கு வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனா, அந்த மாரி தான் அங்க வழிபாட்டுக்கு வச்சிருக்காங்க. அதுதான் திரு இரும்பை மாகாணத்துடைய ரொம்ப விசேஷமான தலப்புராணமே அதுதான் சொல்லுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய கடுவெளி சித்தரு அ அவரு அவருக்கு தொடர்புடைய செய்திகள். அது என்னன்னா, இந்த சித்தர் என்ன பண்றாரு, அரச மரத்து அடியில சுவாமிய நோக்கி ரொம்ப கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த நாட்டுல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப மழை இல்லாம பஞ்சம் வந்துருது. இந்த பஞ்சம் வந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்க, மன்னன்ட்ட போய் முறையிடுறாங்க. இந்த கடுவெளி சித்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறதால தான் நமக்கு இந்த மாதிரி மழை பொய்த்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் ராஜா கிட்ட முறையிடுறாங்க. ராஜா வந்து என்ன பண்றாரு, அவர் இந்த கடுவெளி சித்தரை எப்படியாவது எழுப்பணுமேன்னு சொல்லி ஒரு தேவதாசிய கூப்பிட்டு என்ன பண்றாங்க, அவங்க அந்த அம்மா அந்த அம்மாட்ட சொல்லி இவர் சித்தரை தவத்துல இருந்து எழுப்புமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அம்மா அந்த அரச மரத்துடைய பழுத்த இலைய கொண்டு போய் அவர் கையில வைக்கிறார். கையில வைக்கும்போது அவருடைய தவம் கலைஞ்சு போயிடுது. சரிங்களா? அப்படி கலைஞ்சு போகும்போது அப்ப சொல்றாங்க, சுவாமி நீ உங்களுடைய தவத்தின் காரணமா தான் நாட்டுல மழை இல்லாம போகுது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ராஜாவும் அந்த மாதிரி சொல்லிதான் என்ன உங்களை மாதிரி தவத்துல இருந்து எழுப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் சொல்லும்போது அவரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த தவத்துல இருந்து எந்திரிச்சு வந்து அவரும் வழிபாடு செய்யறாரு. இப்ப இது உடனே என்ன பண்றாங்க, அப்ப அந்த நெருக்கமான காலகட்டங்கள்ல சுவாமிக்கு ஒரு திருவிழா எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழா காலத்துல சுவாமி ஊர்வலமா வர்றாரு. ஊர்வலமா வரும்போது அந்த தேவதாசி பெண்ணும் ஆடிட்டு வராங்க. ஆடிட்டு வரும்போது அவங்களுடைய பாத கொலுசு கலந்து விழுந்துருது. சலங்கை கலந்து விழுந்துருது. இது இப்ப நமக்கு தான் அவங்க பெண்ணு தேவதாசி அந்த மாதிரி எல்லாம் முற்றும் துறந்தவர்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா?
முற்றும் துறந்தவர்களுக்கு குழந்தையும் ஒண்ணுதான், குமரியும் ஒண்ணுதான், வயதான பெண்மணியும் ஒண்ணுதான் இல்லைங்களா? அவங்க அவங்க வந்து 30,000 40,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு விமானத்தை போல, இந்த விமானத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கீழே வந்து அருகம்புல்லும் ஒண்ணுதான், தென்னை மரமும் ஒண்ணுதான் இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி இவரு எடுத்து அந்த பாத சிலம்ப அந்த அம்மாவுடைய பாதத்துல அணிவிச்சு விடுறாரு. உடனே எல்லாரும் வந்து இன்னும் சித்தருக்கு வந்து இன்னும் பெண்ணாசை விடல போல இருக்கு அப்படி இப்படின்னு மக்கள் எல்லாமே ஏளனமா பேசுறாங்க. இவரு சித்தர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப கோவப்பட்டு அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடினோடனே சாமி திருமேனி அப்படியே 3 4 துண்டா உடைஞ்சு போயிடுச்சு. அந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்றாங்க. அடியேன் வந்து இணையத்திலையும் பார்த்தேன். அது சரியான கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு கிடைச்சதை வச்சு சொல்றேன். வெல்லும் பொழுது விடிவேன் வெகுளியை, செல்லும் பொழுது செலுத்திடுவேன் சிந்தையை, அல்லும் பகலும் உன்னையே தொழுது கல்லும் பிளந்து கடுவெளியாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினதாகவும், அதனால சுவாமியுடைய திருமேனி 3 4 பாகமா வெடிச்சு செதறிட்டதாகவும் சொல்றாங்க. அப்ப ராஜா வந்து ராஜாவும் நாட்டு மக்கள் எல்லாரும் சுவாமி உங்களுடைய தவ வலிமை தெரியாம நாங்க இந்த மாதிரி தவறா உங்களை நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்கும்போது சரின்னு சொல்லி அவரும் சாந்தம் அடைஞ்சு திரும்ப திருமேனி சுவாமியோட திருமேனி திரும்ப ஒன்னா சேரணும்னு அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாராம். எட்டும் இரண்டும் அறிந்த எந்தனை, எட்டும் இரண்டும் அறிந்த உந்தனை, எட்டும் இரண்டும் ஒன்றதாகுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. அப்படி பாடும்போது அந்த அதுல 2 பாகம் வந்து சுவாமி கிட்ட 3 பாகம் வந்து ஒட்டிக்கிட்டதாகவும், ஒரு பாகம் ஒட்டாம இருந்ததாகவும் தலப்புராணம் சொல்லுது. அப்ப எல்லாரும் சாமி இந்த மாதிரி மன்னிச்சிருங்க சாமி அப்படி இப்படின்னு ரொம்ப அவர்கிட்ட மன்றாடி கேட்கும்போது சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு நினைவா இது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்ப இன்னைக்கும் போய் பார்த்தா ஒரு செப்பு தகட்டுல அந்த உடைஞ்ச அதாவது அந்த ஒட்டாத இன்னொரு பாகமும் ஒரு செப்பு தகடு போட்டு ஒரு வளையம் மாதிரி செஞ்சு அந்த லிங்கத்துல இப்படி போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தியும் அப்படிதான் இன்னைக்கு அபிஷேகமும் செய்யறாங்க. அப்படியே இந்த மாதிரி செப்பு தகடு போட்ட ஒரு சாமி, அதுக்கு சுத்தியும் தங்க முலாம் பூசின மாதிரி பித்தளை தகடு இதெல்லாம் போட்டு அப்படி இருந்த ஒரு தளத்துல நீங்க போய் ஒரு இரவு நேரத்துல ஒரு 6 7 மணிக்கு விளக்கு வெளிச்சத்துல போய் சாமி தரிசனம் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வந்து தென்னிந்தியால ஒரு பொற்கோயிலுக்குள்ள சாமி இருக்கார். அந்த மாதிரி ஒரு தலம் திரு இரும்பை மாகாணம். அதனால வாய்ப்பு உள்ளவங்க பாண்டிச்சேரி போறவங்க எப்பாடுபட்டாவது மாலை நேரத்துல போய் இந்த தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அரியனுடைய பணிவான விண்ணப்பம். சரி, இந்த தலத்துல மாகாளம்ங்கிற பேர்ல நம்ம இந்தியால 3 தலம் இருக்குங்க. ஒண்ணு நம்ம உஜ்ஜயினி மாகாளம், இன்னொன்னு நம்மளுடைய காவிரி தென்கரை தலமான திரு அம்பர் மாகாளம், அப்புறம் தொண்டை நாட்டில் உள்ள திரு இரும்பை மாகாளம். சரிங்களா? அதாவது இந்த இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் கிட்ட வரம் பெற்ற அம்பன் அம்பாசுரன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் அம்பாள் மேல பார்வதியின் மேல மோகம் கொண்டு பார்வதியை திருமணம் செய்துக்கணும்னு சொல்லி விரும்பினாங்களாம். அதுக்காக அம்பாள் வந்து காளி அவதாரம் எடுத்து தெற்கே மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம காவிரி தென்கரமான அம்பார் மாகாணத்துல அவங்கள வதம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டு. அதனால பிரம்மகத்தி தோஷம் அம்பாளுக்கு வந்திருக்கு. அதனால இந்த தலத்துல வந்து சுவாமியை வழிபாடு செஞ்சு அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியானதா ஒரு புராணம் இருக்கு. இன்னொன்னு மகாகாலர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி வடக்க இருந்து தெற்க வந்து எல்லா தலங்களும் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். அப்ப உஜ்ஜயினியில ஒரு லிங்கமும், அப்புறம் அம்பர் மாகாணத்துல ஒரு லிங்கமும், திரு இரும்பை மாகாணத்துல ஒரு லிங்கமும் அவர் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்தாரு. அதனாலதான் ஊர் பெயர் வந்து திரு இரும்பை அப்படின்னு சொல்லும். மாகாணம்ங்கிறது தலத்தின் பெயர் அப்படின்னு சொல்லியும் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப திரு வெண்ணெய்நல்லூர் அப்படின்னு சொன்னாக்க ஊர் பேர், திரு அருத்துறை அப்படிங்கிறது ஆலயம் பேர் இல்லைங்களா? அதே போல நம்ம தில்லைங்கிறது தலத்தின் பெயர், கோயில்ங்கிறது அப்படி சொல்றோம் இல்லையா? திருவாரூர் பூங்கோயில் அப்படின்னு எல்லாம் சொல்லும். அதே போல இங்க ஊரு பெயர் வந்து இரும்பை, தலத்தின் பெயர் மாகாணம். சரிங்களா? அப்புறம் சுவாமி பேரு திரு மாகாளேஸ்வரர், அம்பாள் பேரு குயில் மொழி நாயகி அப்படிங்கிற மாதிரி. சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கார், அம்பாள் வந்து தெற்க நோக்கி இருக்காங்க. அம்பாள் சன்னதிக்கு இடதுபுறத்துல நடராஜர் இருக்காரு. இந்த 3 சன்னதி சுவாமியையும் நடராஜரையும்
அம்பாளையும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் பண்ற மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது தலப்புராணங்கள்ல அடியன் படிச்சேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதியில எல்லா நவகிரகமும் அவங்களுடைய மனைவியார்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்க விசேஷமா பாக்குறாங்க. மத்த இடத்துலயும் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லை இல்லையா? இங்க சூரியன் வந்து விஷா பிரதீக்ஷா அவங்க கூட எல்லாம் இருக்கிறாரு. நவகிரகங்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறதா நம்ம இதுல பாக்குறோம். அதே போல சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் கால கல்வெட்டுகள் 4 படி எடுத்திருக்காங்க இந்த தலத்துக்கு. சரிங்க. 2ஆம் திருமுறை 117வது திருப்பதிகம் பண் செவ்வழி முதல் பாட்டு. திருச்சிற்றம்பலம். மண்டு கங்கை சடையில் கறந்தும் மதிசூடி மான் கொண்ட கையார் புறமூன்று எரித்த குழகன் இடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இருமைதனுள் வண்டு கீதம் முரல் பொழில் சுழாய் நின்ற மாகாளமே. இது முதல் பாட்டு. மண்டு கங்கை சடையில் கறந்தும் மதிசூடி மான் கொண்ட கையான். மண்டு கங்கை, மண்டு மண்டு அப்படின்னு சொன்னாக்க நெருங்குதல், மண்டி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? மண்டுதல், மண்டுனா நெருங்குதல் அல்லது செறிவாக இருத்தல். சரிங்களா? மண்டு கங்கை சடையில் கறந்தும், கரத்தல் அப்படின்னு சொன்னாக்க மறைக்கிறது. அப்ப மண்டு கங்கை அத சடையில் கறந்தானா சுவாமி, கறந்தான்னா மறைத்தல். இப்ப பாய்ந்து செறிவா அவ்வளவு அடர்த்தியா பாய்ந்து வந்த கங்கைய, கடுத்து வந்த கங்கை தன்னை ஒரு முடி அப்படின்னு சொல்லி ஒரு சாமியுடைய ஒரே ஒரு சடையில அந்த அந்த சடையில ஒரு முடியில சாமி என்ன பண்ணிட்டாராம், அதை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம குடந்தை கீழ்கோட்டத்துடைய பதிகம்னு நினைக்கிறேன். அப்பர் சாமியுடைய இது. மண்டு கங்கை அந்த பாய்ந்து வந்த ஆகாயத்திலிருந்து பாய்ந்து நில உலகத்திற்கு வந்த அந்த கங்கையை சாமி என்ன பண்றான், சடையில மறைத்து விட்டார். மண்டு கங்கை சடையில் கறந்தும், பின்னாடி என்ன பண்ணா, மதிசூடி மான் கொண்ட கையான். மான், சாமி கையில மான் ஏந்தி இருக்காரு இல்லைங்களா? அதுவும் என்ன மாதிரி மான்னா ரொம்ப இளமையான மான். மான் அதாவது மழு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மழு வச்சிருக்கான். ஆனா மான் எதுக்கு வச்சிருக்கான் சாமி? மான் எதுக்கு சாமி வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த மானுடைய சத்தம் இருக்கு பாருங்க, அந்த மானுடைய சத்தம் இந்த உலகத்தை அழித்திருமா. மான் வந்து அவ்வளவு ஓசை கொடுக்கக்கூடியதான். ஏன்னா இப்ப புலி அது இதுன்னு பாக்குறோம் இல்லையா? அப்படி இல்லை. இந்த அதெல்லாம் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய உயிரினம். இப்ப பாம்பு அதால தீமை ஆன்மாக்களுக்கு உண்டு, உயிருக்கு உண்டு. புலி அதால ஆன்மாக்கு தீமை உண்டு. ஆனா ஒரு மான் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும்ல, அந்த அழகா இருக்கக்கூடிய மானால இந்த உயிருக்கு என்ன துன்பம் வந்துடும்? என்ன துன்பம் வந்துரும்னா, அதோடைய சத்தம் அந்த உலகத்தை அழிச்சிருமா. அதனால சாமி என்ன பண்ணிருக்கான்னா, எல்லா இடத்துலயும் பாருங்க அந்த மானுடைய வாய் வந்து சாமியோடைய காதை பத்து இருக்கும். நீ எவ்வளவு வேணாலும் கத்து, அதை நான் வாங்கிக்கிறேன்னு சாமி அப்படி காதை நோக்கி அந்த மானை திருப்பி வச்சிருப்பாராம். அதனால அதான் இளம் மான். மண்டு கங்கை அதை சடையில மறைச்சி மதிசூடி மானினை கையில் கொண்ட மான் கொண்ட கையான், திருக்கரத்தை உடையவன். அடுத்தது புறம் 3 எரித்த குழகன் இடம். புறம்னா முப்புறம் இல்லைங்களா? திரிபுர சம்ஹாரம், முப்புறத்தை எரித்த. இதுல குழகன் இருக்கு இல்லைங்களா? குழகன் அப்படின்னா அழகன்னு ஒரு பொருள் உண்டு, இளையவன் இளமையானவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டுங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த இடத்துல அழகன்னு நான் எடுத்துக்கிறேன். முப்புறத்தை எரித்த அழகனுக்கு இடம் எது என்றால் அப்படின்னா, என் திசையும் புகழ் போய் விளங்கும் இருமைதண்டும் வண்டு கீதம் முரல் பொழில் சுழாய் நின்ற மாகாளமே. என் திசையும் அந்த என் திசையும் 8 திசைகள்லையும் போய் புகழ் சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு புகழ் பெற்ற இடம், புகழ் பெற்று விளங்கும் இடம் எது அப்படின்னு கேட்டா அது திரு இரும்பை. அந்த இரும்பைங்கிற ஊர்ல வண்டு கீதம் முரல் பொழில் சுழாய் நின்ற மாகாளமே. வண்டுகள் கீதம் பாடுகின்ற, முரளுதல் அப்படின்னா ஒழித்தல், மூக்கே நீ முரலாயின்னு சொல்றாருல்ல, இது வந்து மூக்கின் தொழில். இப்ப மூக்கு என்ன பண்ணும், முரலும் இல்லைங்களா? மூக்குல பேசுறோம்னு சொல்றோம் இல்லையா? மூக்கால கூட வாயில பேச முடியல, அந்த நேரத்தை ஏன் மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன் மூக்கால பேசுற அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இதுக்கு முரளுதல்னு பேருங்க, மூக்கோலி. அப்ப இங்க என்ன சொல்றாரு, வண்டு கீதம் முரளுகின்ற பொழில்கள், பூம்பொழில்கள்
சுலாய் நின்ற மாகாளமே. சுலாய் அப்படின்னு சொன்னாக்க சூழுதல் இல்லைன்னா சுற்றி. அதாவது அந்த பூம்பொழில்கள்லாம் இரும்பையில சுற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இந்த சுற்றி இருக்கக்கூடிய திரு மாகாளத்துல சுவாமி அதுதான் அவருடைய இடமா வீட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஊரின் பெயர் இரும்பை, கோயிலின் பெயர் மாகாளம். இப்ப இந்த கரத்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த கரத்தல் அப்படிங்க போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு நான் ரசிச்ச ஒரு பாட்டு பெரிய புராணத்துல. சரிங்களா? அதனால அந்த கரத்தல் அப்படிங்கிறதுக்கு அடியன் ஒண்ணு எடுத்திருக்கேன். திருநீலகண்ட நாயனார் புராணத்துல ஒரு ஒரு அருமையான பாட்டு இருக்குங்க. கங்கை நதி கரந்த சடை கரந்தருளி எதிர் நின்ற வெங்கண் விடையவர் அருள வேட்கோவர் உரை செய்வார் எங்களில் ஒரு சபதத்தால் உடன் மூழ்க இசைவு இல்லை பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும் என அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு திருநெல்வேண்ட யாழ்ப்பாணர்ல. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, கங்கை நதி கரந்த சடை கரந்தருளி. இந்த இடத்துல 2 தடவை கரந்தங்கிற வார்த்தை வருதுங்க. ஆனா இதை என்ன சொல்றாரு, கங்கை நதியை சாமி என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சடையில மறைச்சிட்டாரு இல்லையா? அதனால கங்கை நதி கரந்த சடை. இப்ப என்ன பண்றாரு, கரந்தருளிங்கிறாரு. இப்போ சாமி நேரடியா சிவபெருமான் வந்து விடை மேல காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு வைங்களேன். இப்ப எப்படி இருப்பாரு, சடாமுடி வச்சிருப்பார். சடாமுடியோட அப்புறம் கங்கை இருக்கும், அதுக்கப்புறம் பிறை இருக்கும், பாம்பு இருக்கும், புலித்தோல் உடுத்தி இருப்பாரு. இப்படியே நேரா வந்தா சிவபெருமானுடைய எழுமிகு தோற்றம் நமக்கு தெரியும். ஆனா இப்ப எப்படி பண்ணியிருக்காரு, அந்த நம்ம திருநீலகண்ட நாயனார் அவரை பரிசோதிக்க வரும்போது ஒரு மறையவர் வேடம் புனைஞ்சுதானே வந்திருக்காரு. இப்ப அவருடைய எல்லா தோற்றத்தையும் மறைச்சிட்டு இப்ப வேற ஒரு உருவத்துல வந்திருக்காரு இல்லையா? அதனால எப்படி சொல்றாரு, கங்கை நதி கரந்த சடை, கங்கை நதி மறைத்த சடை, அந்த சடையும் மறைத்து அருளி சாமி வந்தாரு அப்படின்னு சொல்லி திருநீலகண்ட நாயனார் புராணத்துல ஒரு பாட்டு. கங்கை நதி கரந்த சடை கரந்தருளி எதிர் நின்ற வெங்கன் விடையவர் அருள. அப்படி ஒரு அடுக்கு தொடர் அங்க திருநீலகண்ட நாயனார் புராணத்துல வரும். சரிங்களா? அடுத்தது இந்த சுலாவி அப்படின்னு இருக்கு இல்லைங்க. இங்க என்ன இருக்கு, சுலாய் நின்ற மாகாளமேன்னு இருக்குல்ல. திரு ஆவூர் பசுபதீச்சரத்துல ஒரு பாட்டு இருக்குங்க. புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைப்படுவார் தம் மனத்தார் திங்கள் கண்ணியர் என்று என்று காதலாளர் கைத்தொழுது ஏத்த இருந்த ஊராம் விண்ணுயர் மாளிகை மாடவீதி விரைக்கமல் சோலை சுலாவி எங்கும் பன்னியல் பாடலராத ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. அங்க என்ன சொல்றாரு, விரைக்கமல் சோலை சுலாவி. அந்த ஆவூர் பசுபதீச்சரத்துல எப்படி இருக்குமா, பூஞ்சோலைகள்லாம் நல்ல நறுமணமிக்க மலர்களை உடைய பூஞ்சோலைகள் சுத்தி இருக்கும். அந்த அப்பேற்பட்ட ஆவூர் பசுபதீச்சரத்தை நாவே நீ பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஞானசம்பந்தர் பாடி இருக்காருங்க. சரிங்களா? ஆவூர் பசுபதீச்சரத்தை இந்த நாக்க நீ நீ பாடு பாடு நாவேன்னு கட்டளை போடுற. சரிங்களா? சரி, அடுத்த பாடல் 2வது. வேத வித்தாய் வெள்ளை நீரு பூசி வினையாயின கோது வித்தாய் நீரு எழ கொடி மாமதிலாயின ஏத வித்தாய் இனத்தீர்க்கும் இடம் இரும்பைதன்னுள் மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாளமே. மாகாளத்தை யார் யார் இது தொழக்கூடிய இடமா இருக்கான், மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாளம். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான தலமா மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாளம்ங்கிறார். சரிங்களா? வேத வித்தாய் வெள்ளை நீரு பூசி வினையாயின கோது வித்தாய். இப்ப வேத வித்து, வேதத்திற்கு வித்துன்னா விதை. வேதத்திற்கு சுவாமி என்ன பண்ண, வேதத்தை அருளி செய்தவர் எம்பெருமான் அல்லவா. வேதம்னா வேதத்திற்கு வித்தாக இருக்கக்கூடியவன் சுவாமி தான் அதை தோற்றுவித்தார். அதனால வேத வித்தா இருக்கக்கூடியவன். அடுத்தது வெள்ளை நீரு பூசி வினையாயின கோதுவித்தாய் அப்படிங்கிறார். வினையாயின கோதுவித்தாய். இப்ப கோதுன்னு சொன்னாக்க குற்றம்னு பொருளுங்க. கோது அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு நம்ம நடைமுறை வழக்கத்துல மதுரை சிவகங்கை அந்த மாதிரியான சுற்றுப்புறங்கள்ல கோது அப்படின்னு சொன்னாக்க அழுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க உயிருக்கு உண்டான அழுக்கு என்னது, வினை. அதை நம்ம என்ன சொல்றோம், குற்றம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதனால சொல்றாரு, வேத வித்தாய் வெள்ள நீரு பூசி வினையாயின கோது வித்தாய். வினைங்கிற
இந்த குற்றத்தை, இந்த அழுக்க நீ நீக்கி விட்டாய் அப்படிங்கிறாரு. அடுத்தது, நீரு எழ கொடி மாமதிலாயின ஏதவித்தாய். என்ன சொல்றாரு பாருங்க. நீரு எழ கொடி மாமதிலாயின. இப்ப சாமி நீரை இந்த கொடி மாமதில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முப்புறம் திரிபுர சங்காரம் இதெல்லாம் சாமி என்ன பண்றான், எரிக்கிறார். எரிச்ச உடனே என்ன ஆகுது, இதெல்லாம் சாம்பலா போகுது. இப்ப அந்த சாம்பலை என்ன சொல்றாரு, நீருன்னு சொல்றாரு. நீரு எழ கொடி மாமதிலாயின ஏத வித்து ஆயினத்திற்கும் இடம் இரும்பெதனுள். ஏத வித்து அப்படிங்கிறார். ஏதம்னா துன்பம்ங்க. ஏதத்திற்கு என்ன பேரு, என்ன பொருள், துன்பம். ஏத வித்து ஆயின தீர்க்கும். துன்பத்திற்கு வித்து, அதாவது நம்ம ஒரு துன்பம் போகணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும், வேரோட களையணும் இல்லையா. நம்ம இளையன்குடி மாறநாயனார் புராணத்துல சாமி என்ன பண்ணுவாரு, பழி முதல் பாவம் பறிப்பார் போல வேரோட அந்த கீரையை பறிச்சாருன்னு அங்க பாக்குறோம் இல்லையா. அதே போல இங்க என்ன சொல்றாரு, ஏத துன்பத்திற்கு வித்து, ஏத வித்து ஆயின தீர்க்கும் இடம். சாமி கிட்ட ஒரு துன்பம்னு போனா என்ன பண்றாரு, சரி போப்பான்னு மேல அப்படியே மேலோட்டமா தீர்க்க மாட்டாராம், அதோட வேரோட புடுங்கி அதை நிவர்த்தி பண்ணி அனுப்புவாராம். அது அந்த மாதிரி சொல்றாரு. ஏத வித்து ஆயின தீர்க்கும் இடம் இரும்பை தன்னுள் மாதவத்தோர்களும் தூய மறையோர்களும் தொழ நின்றது திரு மாகாளமே ஆகும். சாமி எழுந்தருளிருக்க கூட திரு இரும்பையில சாமி எங்க எழுந்தருளி இருக்கான், மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற திருமாகாளமே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சரிங்களா. எனக்கு இந்த வித்து அப்படிங்கறத ரொம்ப சிந்திக்க வச்சது. சாமி வித்தா இருக்காரா அப்படின்னு யோசனை பண்ணேன். அதெல்லாம் எனக்கு ஒரு 2 பாட்டு கிடைச்சது. என்னன்னு கேட்டா, ஒண்ணு மறைக்காட்டு பதிகம், இன்னொன்னு திருப்பாசூர் பதிகம். சரிங்களா. வேகமா படிச்சாங்க. கைக்கிளரும் வீணை வளவன் கண்டாய், காபாலி கண்டாய், திகழும் சோதி மெய்க்கிளரும் ஞான விளக்கு கண்டாய், மெய்யடியார் உள்ளத்து வித்து கண்டாய். மெய்யடியார் உள்ளத்து வித்து, அடியார்களுடைய உள்ளத்துல சாமி என்ன பண்றான்னா வித்தா இருக்கானா. இங்க வேத வித்து, அதை விட மெய்யடியார் வித்துன்னு மெய்யடியார் உள்ளத்து வித்துன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு குறிப்பு வருதுல்ல. மெய்யடியார் உள்ளத்து வித்து கண்டாய், பைக்கிளரும் நாகம் அசைத்தான் கண்டாய், பராபரன் கண்டாய், பாசூரான் கண்டாய், வைகிலரும் கூர்வால் படையான் கண்டாய், மறைக்காட்டுறையும் மணாலன் தானே அப்படின்னு ஒரு பாட்டுங்க. இன்னொன்னு, வேதம் ஒரு 4ஆய் 6 அங்கமாகி விரிக்கின்ற பொருட்கு எல்லாம் வித்தாகி. விரிக்கின்ற பொருள், சுவாமி எல்லாத்தையும் மாயையில ஒடுக்கி மாயையும் தனக்குள்ள ஒடுக்கிறாரா. திரும்ப அடுத்த சைக்கிள்ல சாமி என்ன பண்றாரு, திரும்ப எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிக்கிட்ட எல்லாத்தையும், ஊழிக்காலத்துல ஒடுக்கிக்கிட்டது எல்லாத்தையும் திரும்ப தனக்குள்ள இருந்து எடுத்து திரும்ப இந்த உலகத்தை படைக்கிறார் இல்லையா. அருளுதல் தொழில் நடக்கும் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு, அத விரிக்கின்ற பொருட்கு எல்லாம் வித்தும் ஆகி கூதலாய் பொழுகின்ற மாறியாகி குவலங்கள் முழுதுமாய் கொண்டலாகி காதலால் வானவர்கள் போற்று என்றும் கடிமலர்கள் அவை தூவி ஏத்த நின்ற பாதிவோர் மாதனை பாசூர்மைய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்த்தவாறே அப்படிங்கிறது அப்பர் சாமியுடைய ஒரு பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டுங்க. என்னன்னு கேட்டா, திருச்சதகத்துல 81வது பாட்டு. இந்த பாட்டு மாணிக்கவாசகருடைய உண்மை புலம்பல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். விச்சைக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன் பேசாயே. இந்த பாட்டுக்கே 1/2 மணி நேரம் தேவைப்படும். ஆனா அப்பேற்பட்ட ஒரு புலம்பலான ஒரு ஆழமிக்க ஒரு பாடலுங்க இந்த பாட்டு. ரொம்ப உருக்கமான ஒரு பாட்டு. சும்மா ஒரு 2 தடவை பார்த்துருவோம். இப்ப குருந்த மரத்துக்கடியில சாமி வீட்டு இருக்கிறாரா. இவரு இங்க இருந்து வரார், திருப்பெருந்துறைக்கு ஆலவாயிலிருந்து வரார். என்ன பண்றாரு, அவர் ஆட்கொண்டாரு. இப்ப உட்கார்ந்து இவருக்கு உபதேசம் செய்யறாரு. உபதேசம் பண்ணவர் என்ன பண்ணாரு, இப்ப அவரு விட்டுட்டு போயிடுறாரு இல்லையா. நமக்கு இது நல்லா தெரியும்.
இப்ப இவரு மட்டும் அந்த இடத்துல இல்ல. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க, இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல சாமி மாணிக்கவாசகர் ஆட்கொள்ளும் போது இவரு கூட ஒரு அடியார் திருக்கூட்டமோ இல்ல ஒரு 4 பேர் 5 பேர் யாராவது ஒரு இருந்திருப்பாங்க. என்ன சொல்லிட்டாரு, என்ன இவருக்கு வேதனை ஆகுது, என் கூட இருந்தவங்களை மட்டும் நீ அழைச்சிட்டு போயிட்டியே, ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டியே, அப்ப நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்வேன் சாமி, இப்படி என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ரொம்ப அவரு உருக்கமா வேதனைப்படுறார். வேதனைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவரா ஒரு நம்ம சுய பரிசோதனைன்னு ஒண்ணு பண்ணுவோம்ல, நம்மளா ஒண்ணு நினைப்போம்ல, ஓ இதனாலதான் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்மளா ஒண்ணு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம்ல, அந்த மாதிரி மாணிக்க வாசகர் ஒரு முடிவுக்கு வர, என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஓ பிச்சைக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய் போலும் அப்படின்னு நினைக்கிறார். என்ன பாருங்க, பொய்யுடைய விச்சை, விச்சை அப்படின்னு சொன்னா வித்துன்னு பொருளுங்க. விச்சைன்னா விதை. இந்த விச்சுக்கேடு, அதாவது எப்படின்னா இந்த பொய்யுடைய பொய்யுக்கு ஒரு விதையா நான் இருக்கிறேன். அப்ப நல்லவங்களை எல்லாத்தையும் நீ உண்மையா இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு போயிட்ட, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்ட. ஏன் விட்டுட்டு போயிட்ட? ஓ இவன் பொய்யுக்கு விதையா இருக்கிறான், அதனால இவன் வந்து நம்ம கூட வர்றதுக்கு இவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல அப்படின்னு சொல்லி என்ன நீ விட்டுட்டு போயிட்டியா சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறார். விச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், உன்னுடைய இச்சைக்கு, இச்சைனா விருப்பம் இல்லையா, உன்னுடைய இச்சைக்கு பாத்தியப்பட்டவங்க எல்லாத்தையும் பாக்கியப்பட்டவங்க எல்லாத்தையும் உன்னுடைய இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்து உன்னுடைய திருவடியை சார்ந்து விட்டார்கள். சாமி என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டே சாமி சொல்லிட்டு அச்சத்தாலே ஆழ்ந்திருகின்றேன், ஆரூரியம் பிச்சை தேவா நான் என் செய்கேன், பேசு சாமி, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டல்ல, சரி நான் எப்படி வர்றது, எதை பேசு சாமின்னு சொல்லி ரொம்ப உருக்கி கேட்கிறார், உருகி போய் கேட்கிறார். திரு சதகத்துல 81வது பாட்டு இந்த வித்து அப்படிங்கிறது அதுக்கு சேர்ந்த ஒரு பொருள் ஒரு பாட்டுங்க. மூணாவது பாட்டு பார்ப்போம். வெந்த நீரும் எலும்பும் அணிந்த விடையுறுதியான் எந்தை பெம்மான் இடம் எழில்கொள் சோழ இரும்பேதன்னுள் கந்தமாய பலவின் கனிகள் கமழும் பொழில் மந்தி ஏறி கொணர்ந்து உண்டு உகழ்கின்ற மாகாளமே அப்படிங்கிறது 3வது பாட்டு. வெந்த நீரும் எலும்பும் அணிந்த விடை உறுதியான் எந்தை பெம்மான் இடம். வெந்த நீரு அப்படின்னு சொன்னா சாம்பல் இல்லைங்களா, சாம்பல்ங்கிறது வெந்து போனா சாம்பல், அது நமக்கு புனிதமான திருநீர். அப்ப இந்த இடத்துல வெந்த நீரு அப்படின்னா திருநீரு. எலும்பும் தசை இல்லாத எலும்பு, தசை நீங்கிய எலும்பு, இதெல்லாத்தையும் ஆபரணமா அணிந்து கொண்டு சாமி என்ன பண்ற, விடை மேல ஊர்தியா போறார், எழுந்தருளி வர்றார். விடை உறுதியான் எந்தை பெம்மான், எந்தை அப்படின்னு சொன்னாக்க எம்முடைய தந்தை, என் தந்தை. எந்தை பெம்மான் அப்படின்னு சொன்னா பெருமான் அர்த்தம். பெருமான் தான் இந்த ரகரம் இல்லாம அங்க இருக்கு. எந்தை எம்பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா எழில்கொள் சோலை இரும்பை, அழகிய பூஞ்சோலைகள் சூழ்ந்து காணப்படுகின்ற திரு இரும்பை நகரில் கந்தமாய பலவின் கனிகள் கமழும் பொழில் மந்தி ஏறி கொணர்ந்து உண்டு உகழ்கின்ற மாகாளமே அப்படிங்கிறார். கந்தம் அப்படின்னு சொன்னாக்க மனம்ங்க, சுகந்தம்னு சொல்றோம்ல, சுகந்தம் அப்படின்னா அந்த இடத்துல சு அப்படிங்கிற எழுத்து இல்ல, சுகந்தம் அப்படிங்கிறது தான் நியாயமா வரணும். கந்தம்னாலும் சுகந்தம்னாலும் ஒண்ணுதான். கந்தம் இல்லைன்னா சுகந்தம், மனத்துக்கு குறிக்கக்கூடியது. நல்ல மனமிக்க பலவின்கனிகள் கமழுகின்ற பொழில்கள், பொழில்னா பூம்பொழில்னு சொல்லலாம், அப்புறம் வந்து சோலைன்னு சொல்லலாம், அடர்ந்த கானகம்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, பலவின்கனிகள் இருக்கு இல்லையா, நியாயப்படி பார்த்தா பலவின்கனிகள் அப்படின்னா பழாப்பழம் தான். ஆனா இங்க பலவின்கனிகள் அப்படின்னு சொல்லும்போது அடியே நான் என்ன பொருள் எடுத்துக்கிறேன்னா பழக்கனிகள் அப்படின்னு எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பல பல கனிகள் அப்படி எடுக்கலாம், இல்லைன்னா பழாப்பழம் கூட எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பழவின் கனிகள் கமலும் பொழில் மந்தி ஏறி கொணர்ந்து உண்டு உகழ்கின்ற மாகாணம். உகழுதல் அப்படின்னா மகிழுதல்ங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, மந்தி ஏறி உண்டு உகழ்கின்ற மாகாணம் இல்ல, கொணர்ந்து உண்டு மகிழ்கின்ற மாகாணம். அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல
பொருள் எப்படி வேணா எடுக்கலாங்க. ஆனா நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஒரு மந்திக்கு ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி இல்லையா? மந்தின்னா ஆண் குரங்கு, கடுவன்னா பெண் குரங்கு. இப்ப இந்த மந்தி என்ன பண்ணும், போய் மரத்துல ஏறி ஒரு பலாப்பழத்தையோ இல்ல நிறைய பழங்களையோ பறித்து கொண்டு வந்து அந்த கடுவன்கிற பெண் குரங்கோட சேர்ந்துக்கிட்டு அதோடைய குடும்பத்தோட குழந்தையோட சேர்ந்து உட்காந்து ஒன்னா அந்த பழத்தை எல்லாம் பிரிச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு காட்சியை ஞானசம்பந்தர் பார்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு யோசிக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, அந்த கொணர்ந்து அப்படிங்கிறத குடும்பத்தோட அதை கொணர்ந்து வந்து தன்னுடைய குடும்பத்தோட உண்டு மகிழ்கின்ற இடம் மாகாளம் அப்படின்னு அடியன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்புறம் வெந்த நீரு அப்படின்னா அப்பர் சாமியோடைய பாட்டு எப்படி நினைக்காம போக முடியும்? வெந்த நீரு அருங்கலம் விரதிகட்கு எல்லாம் அந்தனர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே இல்லையா? சிவசிவா. சரி, அதே போல திரு குறும்பலா அப்படிங்கிற ஒரு தளத்துல ஒரு பாட்டுங்க, அருமையான பாட்டு. நாள்பளவும் சேர்மதியம் சூடி பொடியணிந்த நம்பான் நம்மை ஆழ்பளவும் தான் உடைய அம்மான் இடம் போலும் அந்தன் சாரல் கீழ்ப்பளவும் கீண்டு கிளை கிளையன் மந்தி பாய்ந்து உண்டு விண்டக்கோள் பலவின் தீங்கனியை மா கடுவன் உண்டுகளும் குறும்பலாவே. அங்கேயே மந்தி வந்து கடுவனோட சேர்ந்து தீம்பழ சாப்பிடுற இடம், உண்டு மகிழ்கின்ற இடம் திரு குறும்பழா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் எங்க ஊர் பதிகத்துல ஒரு பாட்டு, கைமகவை ஏந்தி கடுவனோட ஊடி கழைப்பாய்வான் செம்முகமந்தி கருவறையேறும் சிராப்பள்ளி வெம்முக வேழத்து ஈர்வுரி பொறுத்த வீர்தா நீ பைமுகன் நாகம் மதிவுடன் வைத்தல் பழி என்றே அப்படின்னு சிராப்பள்ளி பதிகம். சரிங்களா? சரி, 4வது பாடல். நஞ்சு கண்டத்து அடக்கி நடுங்கும் மலையான் மகள் அஞ்ச வேழமுறை உரித்த பெருமான் அமரும் இடம் எஞ்சலில்லா புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் மஞ்சில் ஓங்கும் பொழில் சூழ்ந்து அழகாய மாகாளமே. இது 4வது பாடல். நஞ்சு கண்டத்து அடக்கி நடுங்கும் மலையாள் மகள் அஞ்ச வேழம் உரித்த பெருமான் அமரும் இடம். சரிங்களா? வேழம் அப்படின்னு சொன்னாக்க யானை. சாமி என்ன பண்றாரு, ஆழகாலம்ங்கிற அந்த கொடிய நஞ்ச இந்த உலகத்துடைய நன்மைக்காகவும் உலக உயிர்களுடைய நன்மைக்காகவும் சாமி என்ன பண்றாரு, அத அருந்திடுறார். அதனால அருந்துறதோட நிறுத்தல, என்ன பண்றாரு, அதை அடக்குறார். அடக்குறாருன்னா என்னது, இந்த இடத்துலயே நிறுத்துறதுக்கு பேரு அடக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நஞ்ச கண்டத்துல அடக்கு. ஒரு பொருளை நம்ம ஒரு தண்ணியோ ஒரு தேநீரோ எதையாவது நம்ம குடிக்கும் போது அத நம்ம தொண்டையில நிறுத்த முடியுமா? அப்ப நிச்சயமா முடியாது. அப்படியே உணவு குழாயில நேரா உள்ள போயிடும் இல்லையா? அப்ப இத சாமியுடைய பெரிய சிறப்பா பார்க்கப்படுது. நஞ்சு கண்டத்து அடக்கி உயிர்களுக்கு அருளிய வரும் அப்படின்னு இருக்கிறோம். உயிர்களுக்காக, உலக உயிர்களுடைய நன்மைக்காக சாமி இதை செய்யறார். நஞ்சு கண்டத்து அடக்கி. இப்ப இது போய் ஒரு விஷம் குடிக்கிறது போய் ஒரு வீரச் செயலா? இத போய் சிவபெருமானுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயமா? பெரிய விஷயமுங்க. அது வரைக்கும் செக்கச்சிவந்த திருமேனியோட இருந்த திருமால் ஆமாவதாரம் தாங்கி அந்த மந்தர மலைய மேருமலைய தாங்கி நிக்கிறாரு இல்லையா? அந்தோடைய விஷத்துடைய வீரியங்கத்தால அவரோட திருமேனி வந்து கருகி போயிடுதான். கருகி போயிடுதான். அதனாலதான் அதுக்கப்புறம் அந்த சிவந்த திருமேனியா இருக்கக்கூடிய திருமால் அதுல இருந்துதான் நீல நிற சியாமல வண்ணம்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப நான்முகனுடைய நிறம் பொன்னிறம், திருமாலுடைய நிறம் சிவந்த நிறம், சிவபெருமானுக்கும் அதே வர சிவந்த நிறம் சொல்றோம். ஆனா இப்ப நம்ம படம் எல்லாம் வரையும் போது சாமியை வந்து அப்படியே நீல நிறம் வண்ணமா போடுறாங்க. அப்படி போட சிவபெருமான் வந்து சிவந்த நிறம். சரிங்களா? அத இப்ப நிறைய படத்திலேயே பாடல்களையும் நம்ம தேவாரம் எல்லாம் நிறைய சொல்றோம் சிவந்த நிறம். அப்ப அந்த அளவுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடியது சாதாரண ஆள் இல்லை. மும்மூர்த்தியர்கள் ஒருத்தர் படைத்தல் காத்தல் அப்படின்னு சொல்றத காக்கின்ற ஒரு பெருந்தேவனா சொல்லக்கூடிய திருமால். திருமாலுக்கு ஒரு பாதகம் வந்து அவருடைய திருமேனி கருகி போகிற அளவுக்கு வீரியம் மிக்க ஒரு விஷத்தை சாமி என்ன பண்றாரு, அப்படியே அசால்ட்டா குடிச்சு தொண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வீரதீரமான செயல் இல்லையா? அதனால சொல்றாங்க நஞ்சு கண்டத்து அடக்கி. அப்புறம் கமா, இதுக்கும் அடுத்த நடுங்கும் மலையான் மகளுக்கும் சம்பந்தம் இல்லை.
நீங்க அதோட அந்த இடத்துல நிறுத்திடணும். நஞ்சு கண்டத்து அடக்கி நடுங்கும் மலையாள் மகள் அஞ்ச வேழம் உரித்த பெருமான். வேழம் யானை பாய்ந்து கொல்ல வரும்போது அந்த வேழத்தை கண்டு அஞ்சிய மலைமகள் காக சாமி என்ன பண்றாரு, அஞ்சாத அப்படின்னு சொல்லி அந்த யானையுடைய தோலை உரிக்கிறார். சரிங்களா? அப்படிதான் நம்ம பொருள் எடுக்கணும். நடுங்கும் மலையாள் மகள் அஞ்ச வேழம் உரித்த பெருமான் அமருகின்ற இடம் எது அப்படின்னு கேட்டா, எஞ்சல் இல்லா புகழ் போய் விளங்கும் இரும்பை. அந்த இரும்பையில எஞ்சல் அப்படின்னா குறைதல், குறைதல். சரிங்களா? புகழ் என்றும் குறையாத புகழுடைய அப்படின்னு சொல்றாங்க. என்றும் குறையாத புகழ் ஓங்கி விளங்குகின்ற, வளருகின்ற, விளங்குகின்ற திரு இரும்பை என்னும் ஊருல அப்படிங்கிறார். சரிங்களா? மஞ்சில் ஓங்கும் பொழில் சூழ்ந்து அழகாய மாகாளமே. மஞ்சு, மஞ்சுன்னா மேகம்னு சொல்றாங்க. மஞ்சுளா சொல்றோம்ல, மேகம் உலாவுகின்றது. மஞ்சுளான்னு நிறைய இன்னைக்கு நம்ம பேர் வைக்கிறோம்ல, மஞ்சு அப்படின்னா மேகம். மேகங்கள் தோயும் பொழில்கள், உயர்ந்த அடர்ந்த சோலையில இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த மரங்கள், அதோடைய அந்த மரத்துடைய உச்சியில என்ன பண்ணுதான் மேக கூட்டங்கள்லாம் தோய்ந்து போதான். அந்த மாதிரி இருக்க பூஞ்சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அழகான அந்த திரு மாகாளத்தை சுவாமி தன்னுடைய இருப்பிடமாக இருந்து வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரிங்களா? இப்ப உண்மை பார்வதி தேவி சுவாமி உலகத்துக்கே அம்மா. அந்த அம்மாவுக்கு பயம் வருமா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அம்மாவுக்கு பயம் வருமா? அம்மாவுக்கு பயம் வர்றது இல்ல, சாமியுடைய விளையாட்டுங்க. சாமி அம்பால அப்படியே விளையாட்டு பண்ணி பாக்குற மாதிரி ஒரு பாட்டு. உண்மையாலுமே ஒரு பாட்டு இருக்குங்க, திருச்சேரை. சேரை சொல்றோம் இல்லையா, திருச்சேரையில ஒரு பாட்டு. விரித்த பல்கதிர்கள் சூலம் வெடிப்படு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் முறித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னறி சென்லனாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. சாமி அம்பால பயப்படுத்தி பார்க்கணும், அதுக்காக யானைய உரிக்கிறார். யானையுடைய தோலை உரிச்சு எடுக்கிறார். அப்ப அம்பாள் அஞ்சு நடுங்கிறாங்க. இதை பார்த்து இவர் என்ன பண்றாராம், சிரிக்கிறார், சிரிச்சு மகிழ்றாராம். உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் வில்ல சிரித்து. வில்ல சிரித்துன்னா வாய் விட்டு அப்படியே அப்படி சிரிக்கிற மாதிரி, வாய் விட்டு சிரித்து ஒன் திருமணிவாய் வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. சாமி இதை ஒன்னொன்னத்தையும் இப்படி விளையாட்டா சாமி செய்யறாரு அப்படிங்கிறது இந்த பாட்டு. அஞ்சாவது பாட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். அஞ்சாவது பாட்டு. பூசு மாசில் பொடியான் விடையான் பொறுப்பான் மகள் பூச வானை உரித்த பெருமான் குறை வெண்மதி ஈசன் எங்கள் இறைவன் இடம் போல் இரும்பே தன்னுள் மாசிலோர் கண் மலர் கொண்டு அணைகின்ற மாகாளமே. சரிங்களா? பூசும் மாசில் பொடியான், மாசு இல்லாத பொடி. என்னது? திருநீர். திருநீருக்கு மாசு உண்டா? இல்ல இல்லையா? அதனால மாசு இல்லாத பொடியை பூசி உள்ள சுவாமி. அப்புறம் விடையான், சுவாமி விடை மேல வரார். அடுத்தது பொறுப்பன் மகள் கூச ஆணை உரித்த பெருமான். அதேதான் திரும்ப. பொறுப்பன் அப்படின்னா பொறுப்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தங்க. பொறுப்பன் மகள் அஞ்ச ஆணை உரித்த பெருமான் குறை வெண்மதி ஈசன் எங்கள் இறைவன் இடம் போல் இரும்பேதன்னூல் அப்படிங்கிறார். குறை வெண்மதிய சடையில அணிஞ்சிருக்கக்கூடிய ஈசன் எங்களுடைய இறைவன். அவர் சாமி என்ன பண்றான், திரு இரும்பைங்கிற இடத்துல எழுந்தருளி இருக்குதான். இப்ப குறை வெண்மதி அப்படின்னா என்ன அர்த்தங்க? பாதி பிறையா இருக்கு இல்லையா, இளம் பிறையா இருக்கு இல்லையா, மூன்றாம் பிறையா இருக்கு இல்லையா, இத குறைன்னு சொல்றாருங்க. ஆனா மூன்றாம் பிறை கிடையாதுங்க. அது ஒரு கலை சந்திரன் பேர். சாமி ஒரு கலை சந்திரன்கிறத சாமி அணிஞ்சிருக்கிறான். மூன்றாம் பிறையை சாமி அணியல. ஒரு கலை சந்திரன். ஒரு கலை சந்திரன் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நீட்டல் விண்ணப்பத்துல 40வது பாட்டுங்க. 40வது பாட்டு. வளைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனே விருதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையான் மணவாளா என் வாழ்முதலே அப்படின்னு நீத்தல் விண்ணப்பத்துல சொல்றாரு. என்ன வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே அப்படின்னு ஒற்றை கலையோடைய அந்த சந்திரனை அணிந்திருக்கிறவரே சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது
குறை வெண்மதி ஈசன் எங்கள் இறைவன் இடம் போல் இரும்பைதன்னுள் மாசிலோர் கல்மலர் கொண்டு அணிகின்ற மாகாணமே. மலமாசுக்கள் இல்லாத அடியவர்கள், கல் அப்படின்னா தேன் நிறைந்த மலர்களை கொண்டு அணிவித்து வழிபாடு செய்கின்ற இடம் எதுன்னா திருமாகாளத்துல சாமி வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரிங்களா? 6வது பாடல், வளைத்தலை மானன்ன குறைவதாய குளிர்த்திங்கள் சூடி குனிவித்தான் வினை பறைவதாக்கும் பகவன் பரந்த சடை இறைவன் எங்கள் பெருமான் இடம்போல் இரும்பெதன்னுள் மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற மாகாணமே. 6வது பாட்டல். இப்போ குறைவதாய குளிர்த்திங்கள், அதுதான் 3ஆம் பீரை. அது வளரவும் தெய்வம் இருக்கும் இல்லையா? அதனால குறைவதாய குளிர்த்திங்கள் சூடி குனித்தான் வினை பறைவதாக்கும் பரமன் அப்படிங்கிற. சரிங்களா? குனித்தல் அப்படின்னா ஆடுதல்னு பேருங்க. ஆடுதல், குனித்தல். ஆனந்த குத்து சாமி ஆடுறார். ஒற்றை கலைய உடைய சந்திரனை சாமி சூடிக்கிட்டு ஆனந்த திருக்குத்தி ஆடி உயிர்களின் வினைகளை அழித்து அருளுகின்ற பரமன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இது அபிராமி அந்தாதியில கூட ஒரு பாட்டு இருக்கு. குனிப்பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர், குனிப்பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே அப்படின்னா அபிராமி அந்தாதியில இதே ஒரு கட்ட அபிராமி பற்ற கூட சொல்றார். அடுத்தது, பகவன் பரந்த சடை இறைவன் எங்கள் பெருமான் இடம் போல. பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்ற இல்லைங்களா? பகவன்கிறது இறைவனை சொல்லக்கூடிய ஒரு குரல். இதுல பகம் அப்படின்னு சொன்னா ஆறுன்னு பேருங்க. 6 குணங்கள், 6 குணங்கள் உள்ளது பகவன். இப்ப ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இது எல்லாமே இருக்கிறது அந்த பகவன் அப்படிங்கிற பகங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருளுங்க. சரிங்களா? அடுத்தது, பகவனும் 8 திசைகளிலும் பகவன் பரந்த சடை, 8 திசையிலும் சாமியோடைய சடை எப்படி இருக்கு? பறந்து விரிந்து இருக்கு இல்லைங்களா? அப்பேற்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா, அன்பர்களின் உள்ளத்தில் அவர்களின் உள்ளம் பற்றி விருப்பமான அப்படின்னு சொல்றோம். ஒரு இறைவன் எங்கள் பெருமான் இடம் போல இரும்பைதன்னுள் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? எங்கள் பெருமான் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான பொருள் இந்த இடத்துல வருங்க. என்னன்னு கேட்டாக்க, பகவன் பரந்த சடை இறைவன் எங்கள் பெருமான் இடம் போல் இரும்பைதன்னுள், எங்கள் பெருமான் இடம் போல் இரும்பைதன்னுள். அப்ப அந்த போல்ங்கிற வார்த்தை என்ன, எதுக்கு சொல்றோம்? இது போல இல்லையா? அப்ப இது போல் அப்படின்னா இப்ப ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இன்னொன்னு சொல்றோம். அதே தாங்க. இப்ப எம்பெருமான் இறைவன் எங்கள் பெருமான் இடம் போல இரும்பைதன்னுள், இரும்பையில அவர் வேற ஒரு இடத்துல இருக்கார். அந்த தலத்துல எப்படி மகிழ்ந்து இருக்காரோ அது போல இங்க இருக்கார். அப்படின்னா சாமியை நிலையா எழுந்தருள் இருக்கக்கூட எப்படி? திரு கைலாயத்துல எப்படி சுவாமி நிலையாக விரும்பி வீட்டு இருப்பாரோ அது போல என்ன சொல்றாரு? இறைவன் எங்கள் பெருமான் கைலாயத்தில் விட்டு இருக்க கூடிய இடம் போல மகிழ்ந்து இரும்பைதன்னுள் மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற திருமாகாளத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடியார்களுடைய மனத்துல இருக்கிறது கைலாயத்துல இருக்கிற மாதிரி இல்லையா? அன்பர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் உள்ளம் பற்றிய விருப்பமான வடிவங்களில் எப்படியெல்லாம் சுவாமி எழுந்தருளி இருப்பானோ அது போல அப்படியும் ஒரு பொருள். கைலாயத்தில் எப்படி இருக்காரோ அதே போல இங்க மகிழ்ந்து இருக்கிறாருன்னு ஒண்ணு. இன்னொன்னு, அடியார்கள் உள்ளத்துல சாமி எப்படி மகிழ்ந்து விட்டு இருப்பாரோ அது போல இந்த திருமாகாளத்திலையும் இளந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத எடுக்கலாம். இந்த இடத்துல மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற மாகாளமே, மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற மாகாளமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறைகளில் வல்லவர்கள் யாரு? வேதத்தை முழுமையா ஓதுபவர்கள் மறைகள் வல்லார்கள் இல்லையா? இப்ப அந்தனர் என்போர் அறுதொழில் பூண்டோர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? அறுதொழில் செய்வதில் வல்லவர்கள். அவங்க வேதத்தை ஓதுபவர்கள் மட்டும் அந்தணர்கள் கிடையாது. அவர்களுக்கு 6 தொழில்கள் நியமிச்சிருக்காங்க. அந்த நியமித்த அந்த 6 தொழில்கள் செய்பவர்கள் தான் மறைகளில் வல்லவர்கள். சரிங்களா? மறைகளில் வல்லவர் அவங்க வழிபாடு செய்யக்கூடிய இந்த திரு மாகாளம் அப்படிங்கிறது இந்த பாட்டு. அடுத்தது 7வது பாடல், பொங்கு சிங்க நரபும் மதியும் புரி புன்சடை தங்க வைத்த பெருமான் என நின்றவர்
தாழ்விடம் எங்கும் இச்சை அமர்ந்தான் இடம் போல் இரும்பைதன்றுள் மங்கள் தோயும் பொழில் சூழ்ந்து அழகாய மாகாளமே. பொங்கு செங்கண் அரவம். பொங்கு செங்கண் அரவம். கண்ணு இருக்குல்ல, சிவந்த கண்ணு. நாகத்து அரவம்னா பாம்பு இல்லையா? அந்த நாகத்தினுடைய அந்த வெம்மை, அந்த சினமும் அந்த கண்ணின் மேல் ஏற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம். கண்ணின் மேல் ஏற்றப்பட்ட கண்ணு பார்த்த சகப்பா இருக்குன்னா நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப கோபமா இருக்கார் போல இருக்குன்னு நம்ம அஞ்சி வந்துடலாம். அது போல இந்த கோபம் அந்த அரவத்தினுடைய கண்ணின் மேல் ஏற்றி சொல்கிறார். பொங்கும் செங்கண் அரவும் மதியும் சந்திரனும் புரி புன்சடை, புரிந்த சடை, புன்சடை நீண்ட சடை, புரி புன்சடை தங்க வைத்த பெருமான் என நின்றவர் தாழ்விடம் என்று எல்லாரும் போய் சுவாமிய வழிபாடு செய்யக்கூடிய இடம், எழுந்தரில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, எங்கும் இச்சை அமர்ந்தான் இடம் போல் இரும்பேதன்னுள். இச்சை, சாமி என்ன பண்றான் இங்க, ரொம்ப விருப்பப்பட்டு இந்த தலத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறான். எப்படி எல்லா இடத்துலயும் சாமி விருப்பப்பட்டு எழுந்தரில் இருக்கான் இல்லையா? அது போல இங்க விருப்பப்பட்டு எழுந்தரில் இருக்காங்கிறார். எங்கும் இச்சை அமர்ந்தான் இடம் போல். அதே எல்லா இடத்துலயும் சாமி வீற்று இருக்கிற போல இந்த இடத்துல இரும்பையிலையும் வந்து வீற்று இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அடுத்தது மங்குல் தோயும் பொழில் சூழ்ந்து அழகாய மாகாளமே. மங்குல்னாலும் மேகம், முன்னாடி மஞ்சுன்னு பார்த்தோம், இப்போ மேகம்னு மங்குல்னு பாக்குறோம். மேகங்கள் தோய வானலாவி உயர்ந்த விலகுகின்ற பூம்பொழில்கள் சூழ்ந்து காணப்படக்கூடிய திருமாகாளமே அப்படின்னு ஒரு பாட்டுங்க. இப்போ சாமிக்கு இச்சை உண்டோ? இச்சை சாமிக்கு உண்டா? என்னன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாதவன் தானே சாமி. விருப்பு வெறுப்பு உள்ளவர்கள் ஆன்மாக்கள் இல்லையா? விருப்பு வெறுப்பு இல்லாதவங்க சாமி. ஆமா, இல்லாதவர் தான் சாமி. அப்ப இங்க இச்சை அமர்ந்தான் இடம் அப்படின்னு சொன்னா, இந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட சாமியுடைய இலக்கணம் கெட்டு போகுது இல்லையா? இதே பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா சேயாய் நனியானே ஆகமமாகி அன்னித்தல், இதெல்லாமே திருவாசகத்துல வரக்கூடிய பாடல்கள். அடுத்தது அப்பர் சாமியோடைய இதே ஒரு பாட்டு இருக்கு, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் அப்படிங்கிறார். சலமிலன் சங்கரன், ஆனா அவனை சார்ந்தவர்களுக்கு அல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான். அப்ப அவனை சுவாமியை போய் வழிபாடு செய்யறவங்களுக்கு அவன் வரங்களை வாரி கொடுக்கிறான், நலன்களை மிக செய்பவன். ஆனா அவனுக்கு பேரு, அவனுக்கு எந்த சலனமும் கிடையாது, அவன் பேரு சங்கரன். அப்படின்னா இறைவனுக்கு உண்டான இலக்கணம் இங்க கெட்டு போயிடுது இல்லையா? சாமி விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர், இச்சைக்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னா இந்த இடத்துல அப்படி பொருள் இல்லைங்க. சுவாமியை நெருக்கி நாம போனோம்னா நமக்கு அந்த அந்த நல்லா வெளிச்சமான ஒரு பிரகாசமான சுவாமி அங்க அந்த ஒளியை தேடி இந்த நம்ம போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த இருளானது என்ன பண்ணும்? விலகி போயிடும். அந்த சுவாமியுடைய பேரொளி நம்மளை ஆட்கொள்ளும் இல்லையா? அந்த வியாபகத்துக்குள்ள நம்ம போயிடும். அதனாலதான் முக்தியில கூட நம்மளுடைய ஆணவம்ங்கிறது அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சுவாமி அங்கேயேதான் இருக்கார். அவருக்கு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. உயிர்கள் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு அங்க போகும்போது நமக்கு சாமியோடைய கருணை கூடுறதும் குறையிறதும், நம்ம நெருங்கி போனா கூட இருக்கும், விலகி போனா குறையும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்றதுதான். சரிங்களா? 8வது பாடல். நட்டத்தோடு நரியாடு காணத்து எரியாடுவான் அட்டமூர்த்தி அழல் போல் ஒருவன் அழகாகவே இட்டமாக இருக்கும் இடம் போல் இரும்பைதன்னுள் வட்டம் சூழ்ந்து பணிவார் பிணித்திற்கும் மாகாளமே. நட்டத்தோடு சாமி திரு நடனம், ஓங்கி செய்யக்கூடிய திரு நடனம், ஆனந்த திரு நாட்டியம் ஆடிக்கிட்டு திருநடனம் புரிந்து கொண்டு நரி ஆடுகின்ற அந்த கானகம்னா சுடுகாடு அல்லது இடுகாடு, அந்த காணத்தில் எரி ஆடுகின்றான் அப்படிங்கிறார். அடுத்தது அட்டமூர்த்தி. அட்டமூர்த்தின்னு சொன்னாக்க 8 அட்டம்னா 8 விதமான மூர்த்தி. என்னன்னா 5 நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், அப்புறம் நாம ஆன்மா. இந்த 5 8 சேர்த்தா அட்டமூர்த்தி. அட்டமூர்த்தியா சாமி இருக்கார். அழல் போல ஒருவன் அழகாகவே இட்டமாக இருக்கும். இட்டம்னாலும் விருப்பங்க. இட்டம் ஆக இருக்கும் இடம் போல. அழல்னா அழல் போல ஒருவன். அழல்னா நெருப்பு.
நெருப்பு போன்ற சிவந்த நிறமுடைய எம்பெருமான் மிக அழகாக விருப்பத்துடன் விரும்பி வீற்றிருக்கும் இடமாகி, அடுத்தது இட்டமாக இருக்கும் இடம். அப்ப பொன்மலை கைலாயத்து போல வீற்றிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இரும்பைதன்னோ வட்டம் சூழ்ந்து பணிவார் பிணித்திற்கும் மாகாளமே. வட்டம், வட்டமானா வளமா, திரு இரும்பை வளமாக வளம் வந்து பணிபவர்களுடைய பிணியை தீர்க்குகின்ற இடம் திரு மாகாளம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் மதில் 3 உடம் மைத்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே. அப்பசாமியோட பாட்டு. தில்லை வட்டம், தில்லை இருக்கக்கூடிய திசைய வந்து நம்ம இப்படி கை வணங்கினோம்னாலே நம்மளுடைய வினை நீங்கிரும் அப்படிங்கிறது அப்பர் சாமியுடைய பாட்டு. சரிங்களா? 9வது பாட்டு. அட்ட காலந்தன்னை வவ்வினான் அவ் அரக்கன் முடியட்டும் மற்றும் 22 இர ஊன்றினான் இட்டமாக விருப்பானவன் போல் இரும்பேதனும் மட்டு வார்ந்த பொழில் சூழ்ந்து எழிலாரும் மாகாளமே அப்படிங்கிறது 9வது பாட்டு. அட்ட காலந்தனை வவ்வினான். இங்க நம்ம முன்னாடி பாட்டுல என்ன பார்த்தோம்? அட்ட மூர்த்தின்னு பார்த்தோம்ல. அங்க அட்டம்னா 8, இங்க அட்ட காலன் அப்படி. இங்க அட்டம்னா 8 காலன் அர்த்தம் இல்ல. இங்க அட்டம் அப்படின்னா அழித்தல், அட்டுதல் அப்படின்னு சொல்றோம். அடுப்பு, அட்டுதல். அடுப்பு அப்படின்னா சமைத்தல்னு பேரு இல்லையா? அதுக்கு சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல்னு பேருங்க. அதனாலதான் சாமி என்ன பண்ற, காலனை உதைத்து அவனை பக்குவப்படுத்துறான். அதனால அட்ட அழித்தல் இல்லையா? அட்ட காலந்தனை வவ்வினான் அவ அரக்கன் முடி 8 மற்றும் 22. 22ன்னா இப்ப 10 தலை 20 கரங்கள் இல்லைங்களா? 8ம் 22, 10 தலை 22 கரம். அதனால மார்க்கண்டையருக்காக காலனை உயிரை பறிச்சு அவனுடைய 10 தலையும் 20 கரங்களும் அழிந்து போகுமாறு திரு கைலாய மலைய தன்னுடைய பாதத்தால மெதுவா ஊன்றி அழித்தவனும் இட்டமாக இருப்பான் அவன் போல் இரும்பேதன்னும் மட்டு வார்ந்த பொழில் சூழ்ந்து எழில் ஆறும் மாகாளமே. அது இங்க என்ன சொல்றாரு? மட்டு வார்ந்த பொழில் இட்டமாக விருப்பம் போல எழுந்தரில் இருக்கக்கூடிய இடம் போல இரும்பேதன்னும் மட்டுனாலும் தேனுங்க. தேன் முன்னாடி கல்லுன்னு பார்த்தோம், இப்ப மட்டுன்னு பாக்குறோம். மட்டு வார்த்த பொழில் சூழ்ந்து அழகாக இருக்கக்கூடிய எழிலாரும் திரு மாகாளத்தை சாமி வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது 9வது பாடல். அடுத்தது 10வது பாடல். அரவம் மார்த்து அன்று அனல் அங்கை ஏந்தி அடியும் முடி பிரம்மன்மாலும் அறியாமை நின்ற பெரியோன் இடம் புறவமாறும் பொழில் குயில்கள் சேரும் இரும்பைதன்றும் மருவி வானோர் மறையோர் தொழுகின்ற மாகாளமே. சரிங்களா? அரவம் மார்த்து அன்று அனல் அங்கை ஏந்தி அடியும் முடி. அரவம் ஆர்த்து, அரவத்தை ஆர்த்தல்னா ஆடுதல். ஆடுகின்ற, அசைந்து ஆடுகின்ற அந்த அரவத்தை பூண்டு அன்று ஒரு நாள் முற்காலத்தில் அனலை கையில் அங்கை அப்படின்னா அம்கை, அழகிய கை, அழகிய கரத்துல ஏந்திக்கிட்டு அடியும் முடியும் பிரம்மன் மாலும் அறியாமை நின்ற பெரியோன்னா உயர்ந்தவன். உயர்ந்த வனத்துக்கும் பூமிக்கு நின்னார் இல்லையா? உயர்ந்தோன் இடம், பெரியோனாக விற்றிருந்த இடம் எது என்றால் புறவம் மாறும் பொழில்கள் குயில்கள் சேரும் இரும்பைதன்னுள். குறவம் ஆறும் பொழில் அப்படின்னா குறவம்னா குறாமலர். சரிங்களா? மரத்தை இங்க குறவம்னு சொல்றார். குறாமரமும் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை குறாமரங்கள் மிகுந்து பூம்பொழில்கள் மிகுந்து உள்ள பூம்பொழில்களில் குயில்கள் வந்து இனிமையாக அமர்ந்து ஓசை எழுப்பி பாடக்கூடிய திரு இரும்பைங்கிற நகர்ல மருவி வானோர் மறையோர் தொழுகின்ற மாகாளமே. மருவுதல் அப்படின்னா பொருந்துதல், கணத்தல், அதெல்லாம் பல பொருள் உண்டு. வானோர்களும் மறையோர்களும் வந்து பொருந்தி வழிபாடு செய்கின்ற இடம் திரு மாகாளத்தை சுவாமி தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு இளந்தரில் இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் 11வது பாட்டு. எந்தை எம்மான் இடம் எழில்கொள் சோழ இரும்பைதன்னுள் மந்தமாய பொழில் சூழ்ந்து அழகாறு மாகாளத்தில் அந்தம் இல்லா அனல் ஆடுவானை அடிஞான சம்பந்தம் சொன்ன தமிழ் பாடவல்லார் பழி போகுமே அப்படிங்கிறது திருக்கடைக்காப்பு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல ராவணன் வரல, அதே நேரம் சமணர்கள் வரல, நான்முகனும் திருமாலும் மட்டும்தான் வந்திருக்காங்க. அதை ஒரு குறிப்பா சொல்றேன்.
அதே போல இந்த திருக்கடை கப்பல் என்ன என்ன சொல்றாரு, எந்தை எம்மான் இடம் எழில்கொள் சோலை இரும்பெய்தல். எந்தை அப்படின்னா எம்முடைய தந்தை. அடுத்தது எம்மான், எம்மான் அப்படின்னா தலைவன். எம்முடைய தந்தையும் என்னுடைய தலைவனுமாகிய எம்பெருமான் தன்னுடைய இடமாக கொண்டிருக்கக்கூடிய திரு இளம் எழில்கொள் சோலை திரு இரும்பைதன்னுள் மந்தமாய பொழில் சூழ்ந்து அழகாரும் மாகாலத்தில். மந்தம் அப்படின்னு சொன்னாக்க குளிர்ச்சியான மெல்ல வீசுகின்ற காற்று, இல்ல மென்மையான காற்று, இப்படி எல்லாம் சொல்லலாங்க. அதனால நல்ல மென்மையான காற்றுகள் வீசக்கூடிய பொழில்கள் சூழ்ந்து அழகு ஆறும் திரு மாகாணத்துல அந்தம் இல்லா அனல் ஆடுவானை, முடிவில்லாத ஆனந்த கூத்தை அனலை திருக்கரத்தில் ஏந்தி கொண்டு ஆடுகின்ற எம்பெருமானை அணி ஞான சம்பந்தம் சொன்ன தமிழ் பாடவல்லார் பழி போகுமே. அணி அப்படின்னு சொன்னா அழகுன்னு பொருளுங்க. அழகு மிக்க திரு ஞான சம்பந்தனாகிய அடியே சொன்ன இந்த தமிழ் மாலையை பாட வல்லவர்களுடைய பழி அவர்களை விட்டு ஓடி போய்விடும் அப்படின்னு திருக்கடைக்காப்பு சாற்றி சாமி ஒரு ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். இதுகாரும் அடியனுடைய உரையை கேட்டு, அடியனுடைய பேச்சை கேட்டு செவிமடுத்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், இயக்குனர் அம்மா அவர்களுக்கும், கோமசேகர் ஐயா அவர்களுக்கும் அடியனுடைய பணிவான விண்ணப்பத்தை, அடியனுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிட்டம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிற மன்றுவார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம்.